வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே அஞ்சனா. எல்லாரும் ஒரு பெரிய வணக்கம் வைக்கலாமா? வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த அழகான மாலை பொழுது நம்ம தமிழ் பாரம்பரியத்தின்படி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்க போறோம். மேங்குழல் நாணம் வானம் போன்ற நீங்காத மானம் மூன்றும் தந்த தாய்மையே தமிழ் ரத்னா. நகரம் மாறி நாம் வந்த போதும் நகரம் மாறி போகாமல் வாழ்ந்தோம். சிகரம் போல நின்றாயே தமிழ் ரத்னா. கால பேரலையில் ஒரு நாளும் ஒடுங்காத தீப்பந்தம் நீ அல்லவா. ஓடி போர்க்களங்கள் ஓடோடி சுழன்றாலும் உடையாத வாழல்லவா. அலையும் நதியும் அறியாத தெய்வம் மச்சம் கச்சம் பிரியாத சொந்தம் பாசம் வீசும் பூகோளம் தமிழ் ரத்னா. புத்தி கூர்மை புதையாத நேர்மை சித்த தூய்மை சிதறாத மேதமை அகிலம் போற்றும் ஆற்றலே தமிழ் ரத்னா. அடதரையில் வீழாதுவே தந்தை பெரியாரின் படையதுவும் பணியாதே. புதுமை தமிழச்சி அப்படிங்கிறது பெண்களுக்காக துவங்கப்பட்ட ஒரு குழு. இந்த குழுவில் ஒவ்வொரு வருடமும் புதுமை தமிழச்சி அப்படின்னு தொடங்குறதுக்கு முன்னாடியிலிருந்தே டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் அவர்கள் இந்த ஒரு செட் ஆஃப் அவார்ட்ஸ் ஐக்கன் தமிழா அப்படின்ற விருதுகளை வழங்கிட்டு வந்தாங்க. ஐக்கன் தமிழானா யாரு?
தமிழர்கள் அமீரகத்துக்கு வந்தோன்னா தமிழர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்களை எடுக்கும் பொழுது இவங்கெல்லாம் தனியாக ஐக்கனாக தெரியுறாங்க. ஏன்னா பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க, நிறைய தமிழ் குடும்பங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட 3 பேருக்கு தான் இந்த ஐக்கன் தமிழா விருதை நம்ம வழங்க போகிறோம். இந்த விருதை வழங்குறதுக்காக I would like to request Mr. Saeed Al-Hamadi onto the stage, the chairman of Red Dot Electromechanical LLC, head of advocacy and partnership, Supreme Council for Mother. Along with him, அபுதாபி தமிழர்களின் இணைப்பிரியா சொந்தம் என்றென்றும் எங்கள் திரு நடராஜன் அவர்களை, ஐஏசியின் ஃபார்மர் பிரசிடென்ட் திரு நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரோட I would like to invite Mr. Waseer, CFO of Adib Group of Companies. முதல்ல இந்த விருது யாருக்கு போக போகுது? ஐக்கன் தமிழா விருதை வாங்க போறவர் யார்? ஏவில பார்க்கலாம். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது முயற்றுபவர் என்றார் வள்ளுவர். அதாவது வெல்ல முடியாது என்று சொல்லப்படுகிற விதியையும் விடாமுயற்சியை மேற்கொள்பவர் வென்றிட முடியும் என்பதே அதன் பொருள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டுகொண்டிருந்த சமயத்தில் 2 முறை வீழ்ச்சிகளை எதிர்கொண்டும் தன்னுடைய விடாமுயற்சியால் வெற்றி கொடி நாட்டியவர் திரு கண்ணன் ரவி அவர்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் பிறந்த இவர் தன்னுடைய 7 வயதில் தந்தையை பறிகொடுத்தார். சூழல் அவரின் பள்ளிப் படிப்பை தொடர இடமளிக்கவில்லை. இருப்பினும் திடமான கால்களுக்கு பாதைகள் அமைக்க தெரியும் என்பதை அறிந்தவர் திரு கண்ணன் ரவி அவர்கள். அப்படி முதலாக சவுதி அரேபியா சென்று 5 ஆண்டுகள் கடும் முயற்சியால் முன்னேறியவர். 2008ஆம் ஆண்டு கடும் பொருளாதார சரிவை சந்தித்து அப்பொழுதும் மனம் தளராமல் விடாப்பிடியாய் முயற்சிகளை மேற்கொண்டவர். 2019ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் மீண்டும் ஒரு பேரிழப்பை சந்தித்தார். ஆயினும் அவரது உள்ளத் துணிவு பகலில் சூரியனாக, இரவில் சந்திரனாக உழைப்பிற்கு ஒளியூட்டியது. இன்னலிலும் இல்லை என்று சொல்ல மனம் வராத இவர் கொரோனா காலத்தில் ஆயிரக்கணக்கானோருக்கு உணவு மற்றும் மளிகை பொருட்களை தாராளமாய் வழங்கிய KR Group of Companies-இன் தலைவர். திரைப்படத்துறையில் காலூன்றிய இவர் தனது முதல் படைப்பாக ராவணகோட்டம் திரைப்படத்தை தயாரித்து வெற்றி கண்டார். அடுத்தடுத்து பல திரைப்படங்களை தயாரிக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். தன்னம்பிக்கையும் தைரியமும் கடின உழைப்பும் எக்காலத்திலும் கைவிடாது என்பதை அனைவருக்கும் செயலில் உணர்த்திய திரு கண்ணன் ரவி அவர்கள் KR Group of Companies மூலம் சுயம்புவாய் முன்னேறியவர். உழைப்பாளிகளுக்கு முன் உதாரணமாய் திகழும் திரு கண்ணன் ரவி அவர்களுக்கு அமீரகத்தின் ஐகான் தமிழா விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது புதுமை தமிழச்சி. பலமான கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைப்போம் திட்டக்குடியின் திட்டநாயகன் KRG திரு கண்ணன் ரவி அவர்களை. நல்ல பலமான ஒரு கைதட்டல். ஏன்னா நம்ம கூப்பிடுற இந்த 3 பேரும் தமிழகத்தின் முகமாக அமீரகத்தை திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்ல பலமா சத்தமா கைதட்டல் கொடுக்கலாம். அடுத்த ஐக்கன் தமிழா விருது, அவரை பற்றிய ஒரு சின்ன காணொளி பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிற குரலுக்கு ஏற்ப தன்னுடைய முயற்சியின் காரணமாக உச்சத்தை தொட்டவர் முனைவர் திரு அன்சாரி வாஹித் அவர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடத்தை பூர்வீகமாக கொண்ட திரு அன்சாரி வாஹித் அவர்கள் சென்னை புதுப்பேட்டையில் பிறந்து வளர்ந்தவர். பள்ளி கல்லூரி படிப்புகளை சென்னையில் முடித்து வேலை வாய்ப்புக்காக அமீரகம் வந்தவர். புகழ்பெற்ற ETA நிறுவனத்தில் ஒரு ட்ரெயினியாக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் திரு அன்சாரி அவர்கள். பின்னர் பின் அபிடா என்கிற நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக பணியில் இணைந்து 12 ஆண்டுகள் பணியாற்றி அந்நிறுவனத்தில் அதிக ஆண்டுகள் பணியாற்றிய இந்தியர் என்னும் பெருமைக்கு சொந்தக்காரர். மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றி வந்த திரு அன்சாரி அவர்கள் அதீப் குழுமத்தின் நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஜெயக்குமார் அவர்களின் அழைப்பின் பேரில் அக்குழுமத்தில் இணைந்தார். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்னும் முதுமொழிக்கு ஏற்ப முகமது இம்தியாஸ் மற்றும் வசீர் ஹுசைன் ஆகிய தனது சகோதரர்களின் உதவியுடன் அதீப் நிறுவனத்தில் பல துறைகளை உருவாக்கியவர் இவர்.
இவர்களது திறமையின் மூலம் அமீரகத்தின் வெற்றி தமிழர்களாக வலம் வருகின்றனர் இந்த சகோதரர்கள். அதீப் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான அன்சாரி வாஹித் இவ்வளவு உயரம் தொட்ட பின்னும் கூட தொழிலாளர்கள் மீது அக்கறையும் கனிவும் கொண்டவர். அவருடைய செயல்பாடுகள் இன்று இந்நிறுவனத்தை அபுதாபியில் மிக பெரும் நிறுவனங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது. இந்தியர்களின் வேலை வாய்ப்பிற்கு அமீரகத்தில் பெரும் பாதை அமைத்துக் கொடுத்த இவரது நிறுவனத்தில் பணிபுரியும் 3000 தொழிலாளர்களில் 80 விழுக்காடு இந்தியர்கள். அதிலும் குறிப்பாக தமிழர்களின் எண்ணிக்கை அதிகம். தமிழர்களுக்கு முன்னுரிமை அளித்து வரும் இவர் கல்வியை தாண்டி திறமைக்கு முன்னுரிமை கொடுப்பவர். அதன்படி திறமையுள்ளவர்களுக்கு பயிற்சியையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தருபவர். அடுத்த கட்டமாக இந்தியாவிலும் அதீப் குழும நிறுவனத்தை தொடங்க உள்ள இவர் கொரோனா காலத்தில் எண்ணற்ற நபர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்திருக்கிறார். முனைவர் திரு அன்சாரி வாஹித் அவர்கள் அதீப் அகாடமி என்கிற பெயரில் விரைவில் பயிற்சி பட்டறையும் தொடங்க உள்ளார். தன் முயற்சியால் வேரூன்றி தான் சார்ந்தவர்களுக்கும் நலன் பயக்கும் விருட்சமாய் திகழும் முனைவர் திரு அன்சாரி வாஹித் அவர்களுக்கு அமீரகத்தின் ஐகான் தமிழா விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது புதுமை தமிழச்சி. பலமான கைத்தட்டலுடன் அழைப்போம் டாக்டர் திரு அதீப் அன்சாரி அவர்கள். அடுத்த விருது சக மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவைதான் இறை மாண்பிற்கு செய்யக்கூடிய சேவை. இவர் யார் அப்படின்றத ஏவியில பார்க்கலாம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரிது என்று விளக்கமளித்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி. அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் ராமநாதபுரம் கீழக்கரையைச் சேர்ந்த திரு அமீர் யாசின் அவர்கள். விருதுகள் இவருக்கு புதிதல்ல. சிறந்த சமூக பணிகளுக்காக 2007ஆம் ஆண்டு கீழக்கரை ரோட்டரி சங்கத்தினால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இவர் இந்திய துணை தூதரகத்தின் சிறந்த இந்திய குடிமகன் விருதும் பெற்றவர். இந்த விருதுகள் அனைத்துமே அவர் உளப்பூர்வமாய் செய்த உதவிகளின் மேன்மையை பறைசாற்றும். அமீரகத்தில் துபாய் அரசின் அங்கீகாரம் பெற்ற ஈமான் கலாச்சார மையத்தில் தன்னார்வலராக இணைந்து தனது சமூக பணிகள் மூலமாக இன்று அந்த மையத்தின் பொதுச் செயலாளராக வளர்ந்துள்ளவர் திரு அமீர் யாசின் அவர்கள். இந்திய மற்றும் அமீரக துணை தூதரகங்களின் வழிகாட்டுதலோடு அமீரகத்தில் உள்ள தமிழ் தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாடுபட்டு வருபவர் இவர். அமீரகத்தில் உயிரிழக்கும் இந்திய, குறிப்பாக தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் உடலை அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பும் புனிதமான பணியினை அயராது செய்து வருபவர். இவரது சேவையை பாராட்டி துபாய் அரசு வழங்கிய கோல்டன் விசாவை முதலாக பெற்ற தமிழர் என்கிற பெருமை இவருக்கு உண்டு. 50க்கும் மேற்பட்ட விருதுகள் இவரை அலங்கரித்தாலும் தனித்துவமாய் ஐகான் தமிழா விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது புதுமை தமிழச்சி. பலமான கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைப்போம் திரு ஹமீத் யாசின் அவர்கள். ஈமான் கலாச்சார மையத்தின் பொதுச் செயலாளர் திரு ஹமீத் யாசின் அவர்கள் சமூக பணிக்காக இம்முறை ஐகான் தமிழா விருதை பெறுகிறார். இங்க வந்திருக்கக்கூடிய எங்களது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பலமான கைதட்டல் கொடுக்கலாம். அபுதாபிக்கே ஒரு முகமா இத்தனை ஆண்டு காலமா விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கு இனிய ISC இந்த ஃபார்மர் பிரசிடென்ட் திரு நடராஜன் அவர்களுக்கு புதுமை தமிழச்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து இன்னைக்கு வந்திருக்கிற நிறைய பேருக்கு இது நீங்க புதுமை தமிழச்சி யார், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அவங்க இப்படி உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருடமா பயங்கரமா பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும்
தெரிஞ்சுக்க வேண்டியவங்களுக்கு புதுமை தமிழச்சி யார், அவங்களோட பயணம் என்ன அப்படின்னு ஒரு சின்ன காணொளியில பார்க்க போறோம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இல்லத்தை ஆட்சி செய்யும் பெண் மாண்புடையவளாக இருப்பின் அந்த இல்லம் மேன்மையடையும் என்றார் வள்ளுவர். அதே இல்லத்தரசிகள் தொழில், கலை, இலக்கியம், சேவை போன்றவற்றில் கால் பதித்தால் அதன் மேன்மை இமயத்தை எட்டும் என்பதற்கு சான்று புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பு. பெண்களால் பெண்களுக்காக என்ற தாரக மந்திரத்தோடு 2023ஆம் ஆண்டு டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் அவர்களால் துவங்கப்பட்டது புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பு. அன்று 8 பேர் கொண்டு துவங்கப்பட்ட புதுமை தமிழச்சி மகளிர் குழு இன்று 40 பேர் கொண்ட அமைப்பாக புவியெங்கும் வீர நடையோடு பயணிக்கிறது. ஐக்கிய அமீரகத்தில் பெண்கள் திருமணத்திற்கு பிறகு வீட்டிலேயே முடங்கி தங்களது ஆர்வத்தையும் திறமைகளையும் மறந்து ஒரு சிறை பறவையாகவே வாழ்கின்றனர். அந்த சிறையின் கதவுகளை தகர்க்க எண்ணிய புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பு அமீரகத்தில் பெண்களுக்கு நடனம், கலை, இலக்கியம் போன்றவற்றிலும் தொழில் முனைவோராக ஆர்வம் இருப்பவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த நிகழ்கால சமூகத்தில் பெண்களும் ஆண்களுக்கு சரி நிகர் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி வருகின்றது. மேலும் புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பு சமூக சிந்தனையோடு பல முன்னெடுப்புகளை செயல்படுத்தி இருக்கிறது. புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பு அமீரகத்தில் உள்ள தமிழ் குழந்தைகள் பள்ளியில் படிக்க இடத்தை பெற்றுத் தருவதோடு இல்லாமல் தன்னாலான உதவிகளையும் செய்து வருகிறது. ஆதரவில்லா குழந்தைகள் மற்றும் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. ஆண்டுதோறும் இரத்த தான முகாம், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம், இலவசமாக விலை உயர்ந்த மெமோகிராம் பரிசோதனை போன்றவற்றை புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பு அளித்து வருகிறது. வேலைக்காக வெளிநாட்டுக்கு சென்று சொந்த ஊர் திரும்ப முடியாத தமிழர்களுக்கு வேலை பெற்று தந்து அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருகிறது. கொரோனா பேரிடர் காலத்தில் புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பு 4 வேளை உணவு வழங்கியது. அமீரகத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்களின் சாதனை படைக்கும் பெண்களை கௌரவிக்கும் விதமாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்து அபுதாபியில் தங்கத்தாரகை விருது வழங்கும் விழாவை நடத்தி பெருமை சேர்த்தது. மகளிர் தினத்தன்று சமூகத்தில் சேவையாற்றிய சாதனை பெண்களை புதுமை தமிழச்சி விருது வழங்கி கௌரவித்தது. அமீரகத்தில் மட்டுமல்லாது தமிழகத்திலும் கிராமப்புற பள்ளி கல்லூரிகளில் ஆங்கிலம் பேச இலவச பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. உலக உணவு தினத்தை முன்னிட்டு உணவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த திருச்சியில் 2000 மாணவர்களுடன் இணைந்து 1 மணி நேரத்தில் 4 ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர் நடவு செய்து ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிகழ்வை அரங்கேற்றியது. ஆசிரியர் தினத்தன்று விருதுநகரில் 5900 மாணவர்கள் We love our teachers என்ற எழுத்து வடிவில் அணிவகுத்து நின்றபடி ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிகழ்வை அரங்கேற்றியது. கலைத்துறையில் சிறந்து விளங்கியதற்காக நியூஸ் 7 தமிழின் எழுமின் விருது, வலிமை தமிழச்சி விருது, தமிழ் மாமணி விருது மற்றும் புதுச்சேரி அரசால் வழங்கப்பட்ட அன்னை தெரசா விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பின் சாதனைகளுக்கு மகுடம் சேர்க்கின்றது. சமுதாய அக்கறையுடன் செயல்படும் புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பின் இயக்குனர் டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் அவர்களை இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அமைப்பு இன்டர்நேஷனல் பிங்க் அம்பாசிடர் ஆஃப் இந்தியாவாக அறிவித்தது. வெளிநாடு வாழ் தமிழர்களின் வளர்ச்சிக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் புதுமை தமிழச்சி மகளிர் அமைப்பு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தன் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு பயணிக்கும் என்பதில் ஐயமில்லை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏன் இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்னா, இதுக்காக எங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 2 months ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே கோர் டீமை கடைசியில் கூப்பிட்டு பாராட்டுவோம், அப்போ யாருமே இருக்க மாட்டீங்க. அதனால் இந்த தடவை மட்டும் எங்களோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், 2 நிமிஷம் எடுத்து எங்கள் கோர் டீம் எல்லாருக்கும் நான் ஒரு பர்சனல் தேங்க்ஸ் சொல்லணும் உங்கள் முன்னாடி. ஸோ கேர்ள்ஸ் எல்லாரும் ப்ளீஸ்.
மெம்பர்ஸ் மல்டி டேலண்டட் ஆல்ரவுண்டர்ஸ் எங்கள் மெம்பர்ஸாக இருக்கும். இன்னும் நிறைய நல்லது பண்ணோம். அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். தேங்க்யூ. நல்ல ஒரு முறை பலமான கைதட்டல் கொடுத்துடலாமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அண்ட் இந்த இடத்துல எனக்கு பில்லர்ஸாக இருக்க 2 பேரை வந்து கண்டிப்பாக அறிமுகப்படுத்தணும். மிஸ் நதியா, டேஸ்டி தஞ்சாவூர். அண்ட் இந்த குரூப்பில் ஒரு ஆண்மகன் ரியாஸ். ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். நீங்க இதுக்கு இப்ப பாக்குறது மெயின் பிக்சர். இதுக்கு முன்னாடி டீசர் ட்ரெய்லர்லாம் இங்க நிறைய காம்படிஷன்ஸ் போட்டிகள் நடந்தது. மிஸ் அமீரகம் அப்படின்னு பல போட்டிகள். அதுல நடன போட்டியோட ரிசல்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 3rd prize goes to ரித்விகா சதீஷ் குமார். 2nd prize goes to Drisha Arun for the solo dance performance. 1st prize goes to Shri Nanda Mahesh. அடுத்து adult categoryல 3rd prize Kaniyamuda Kandaswamy. Please give her a huge round of applause, ladies and gentlemen. The first prize in the adult solo dance category goes to Sonia, and the 3rd prize junior dance category goes to Blossoms. 3rd prize goes to Blossom. Congratulations. 2nd prize Kutti Patas. And the 1st prize Terrific Tappers, adults group dance. ரைடர்ஸ் ஆப் திரு ஆபுதீன் அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்து திரு அஷ்ரஃப் அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ST Entertainments. I request Dr. Sridevi Sivanandam to do the honors. Tasty Tanjavur Restaurant, Nadia. Please come on to the stage. நல்ல ஒரு தரமான அருமையான பிரியாணி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்டி தஞ்சாவூர் போகலாம். நம்மளோட ஃபுட் ஸ்பான்சர் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம். அதாவது அவங்க ஸ்பான்சரை கூட புதுமை தமிழச்சிலேருந்தே வச்சிருக்காங்க பாருங்க. பலமான கைதட்டல் கொடுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அல்வாதா மால் பின்னாடி மதினத் ஜயதில் நல்ல ஒரு சூப்பரான பிரியாணி நீங்கள் சாப்பிடணும், நல்ல ஒரு சூப்பரான வெஜ் மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிடணுன்னா ப்ளீஸ் விசிட் டேஸ்டி தஞ்சாவூர், எங்கள் ஊர் கடை. புதுமை தமிழச்சியோட ஃபவுண்டர் டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் அவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் நேரம். ஒரு சிங்க பெண்மணியா இருந்து ஓராண்டு இந்த மாதிரி ஒரு குழுவை நடத்தி பல பெண்களை ஒன்றாக இணைத்து பெரும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறார் புதுமை தமிழச்சி டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் அவர்கள், தங்கத்தாரகை. இந்த நாளே நம்மளோட புதுமை தமிழச்சிகளை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான். அப்படி முதல்ல நம்ம கௌரவப்படுத்த போறவங்க இவங்க ஒரு குட்டி புதுமை தமிழச்சி. கிட்டத்தட்ட 7 உலக சாதனைகளை செஞ்சவங்க, நாட்டிய கலைமகள் அப்படின்னு பட்டம் வாங்கினவங்க, ஊரா போய் விருதுகளை மட்டுமே வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி புதுமை தமிழச்சிக்கு தான் இந்த விருது போய் சேர போகுது. பலமான கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் தீக்ஷிதா கார்த்திகேயன், புதுமை தமிழச்சி of 2024. இந்த விருதை வழங்குறதுக்கு டாக்டர் ஃபஜீலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த புதுமை தமிழச்சி விருது சிறப்பான சிந்தனையினால் அறிவு கூர்மையினால் தனது இளம் வயதில் எழுத்தாளர் என்னும் தனித்துவமிக்க இடத்தை தன் அறிவாற்றலால் அடைந்து 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். தனது வயதில் ஒத்தவரிடம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வெற்றியாளராக திகழ்பவர். சிறு வயதிலேயே கணக்கிட முடியாத விருதுகள், குறிப்பாக யங் ஆத்தர் அவார்ட், மல்டி டேலண்டட் கிட், சூப்பர் டேலண்டட் கேர்ள், யங் அச்சீவர் அவார்ட், இன்டர்நேஷனல் ஸ்டார் அச்சீவர் அப்படின்னு பல திறமைக்கான விருதுகளை பெற்ற இளம் எழுத்தாளர், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக அக்கறை கொண்ட புதுமை தமிழச்சி
சஜினி வரதராஜன் அவர்களை மேடைக்கு அழைப்போம். நல்ல ஒரு பலமான கைதட்டல் கொடுக்கலாம். Ladies and gentlemen, please give her a big round of applause. ஓகே, அடுத்த விருது புதுமை தமிழச்சியில அப்படி பெண்களா இணைக்கப்பட்டு அவங்க இன்னைக்கு வந்து 1 வருட காலமா செயல்பட்டுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பல தமிழ் அமைப்புகள்ல ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்து நாமளும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு வருடம் அயராது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி தமிழ் குடும்பங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி இந்த முறை புதுமை தமிழச்சி விருதை பெறுகிறார். கலாட்டா குடும்பம் திருமதி கோமதி ரவி அவர்கள். பலமான கைதட்டல் கொடுக்கலாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அடுத்த விருது, இந்த விருதுக்கு சொந்தக்காரரையும் தெரியாதவங்க அமீரகத்தில் இருக்கவே முடியாது. அவங்க கால் பதிக்காத துறையும் கிடையாது, அவங்க ஏடாத மேரையும் கிடையாது. 12,000க்கும் மேற்பட்ட பெண்களை ஒன்றிணைத்து மகளிர் மட்டும் அப்படின்னு ஒரு குழுமத்தையும் கட்டி காக்க தெரிஞ்ச திருமதி பெனாசிர் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு இந்த முறை புதுமை தமிழச்சி விருது வழங்கப்படுது. இவ்வளவு நேரம் புதுமை தமிழச்சி இந்த ஒரு அழகான பெண்கள் தினத்தை இத்தனை குடும்பங்களோடும் இத்தனை பெண்களோடும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் புதுமை தமிழச்சி. இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.